This is 200 euro for you. Why is that? Why not? I want to make you happy. Welcome, welcome. இந்திய ஃபுட் டெலிவரி ஊழியர் ஒருவர் மீது கருணை காட்டிய வெளிநாட்டு விளாகரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. பசிக்கும் வயிறுகளை உணவால் நிரப்ப ஓடோடி வரும் ஃபுட் டெலிவரி ஊழியர்களின் வாழ்க்கை என்னவோ கடினமாகத்தான் உள்ளது என்பதையும் அவர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள் என்பதையும் இந்த வீடியோ வெளிப்படுத்தியுள்ளது. மால்டா நாட்டில் ஃபுட் டெலிவரி ஊழியராக பணிபுரியும் இந்தியர் ஒருவர் அங்கு சுற்றுலாவுக்கு சென்றிருந்த ஜெர்மன் விளாகர் ஒருவர் ஆர்டர் செய்திருந்த உணவுகளை கொண்டு வந்து தருகிறார். உணவுகளை பெற்றுக்கொண்ட அந்த ஜெர்மன் விளாகர் ஃபுட் டெலிவரி ஊழியரிடம் பேச்சு கொடுக்கிறார். உங்க பெயர் என்ன, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் என கேட்க தனது பெயர் முகமது ஃபெரோஸ் என்று கூறிய அந்த ஊழியர் தான் இந்தியாவை சேர்ந்தவர் என்கிறார். தொடர்ந்து பேசிய ஜெர்மன் விளாகர் ஃபுட் டெலிவரி ஊழியர் வசிப்பது வாடகை வீடு என்பதை தெரிந்து கொண்டு உங்க வீட்டுக்கு மாதம் எவ்வளவு வாடகை தரீங்க என்கிறார். டெலிவரி ஊழியர் ஒரு சுருக்கமான கணக்கீட்டை செய்து மாதம் 180 யூரோக்கள், அதாவது தோராயமாக 18,800 ரூபாய் செலவாவதாக கூறுகிறார். உடனே அந்த ஜெர்மன் விளாகர், நான் இப்போ உங்களை சந்தோஷப்படுத்தவா, இந்த மாத வாடகையை நான் தரட்டுமா என கேட்க அந்த டெலிவரி ஊழியர் நன்றியுடன் தனது கையை மார்பில் வைத்து ஆமோதிக்கிறார். தொடர்ந்து ஜெர்மன் விளாகர் அந்த ஊழியரிடம் 200 யூரோக்களை தருகிறார். அது தோராயமாக 21,000 ரூபாயாகும். பணத்தை பெற்றுக்கொண்ட ஊழியர் ஜெர்மன் விளாகரிடம், எனக்கு ஏன் இந்த உதவியை செய்கிறீங்க என்று கேட்க, ஏன் கூடாது, நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் என்றதும் அந்த ஊழியர் ஜெர்மன் விளாகரை ஆற தழுவி தனது நன்றியை தெரிவிக்கிறார். தொடர்ந்து பேசிய ஜெர்மன் விளாகர், சகோதரா, நீங்க நல்லா உழைக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து தரீங்க, ஆனா உங்களை யாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க கூட மாட்டாங்க, அதனால் நான் உங்களை இன்று சந்தோஷப்படுத்த ஆசைப்பட்டேன் என்கிறார். அந்த டெலிவரி ஊழியர் தான் இங்கு 4 வருடங்களாக வேலை செய்து வருவதாகவும் இதுவரை யாரும் இவ்வளவு பணம் தந்ததில்லை என்று நன்றி கூற அதனை ஏற்றுக்கொண்டார் ஜெர்மன் விளாகர். மீண்டும் ஒருமுறை அவரை ஆற தழுவி கொண்ட டெலிவரி ஊழியர், உங்களது இந்த செயலை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்கிறார். இணைய பயனர்கள் பலரும் ஜெர்மன் விளாகரின் இந்த கருணை செயலை பாராட்டி வருகின்றனர்.